ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர் கார்த்திக் ராஜ் அவர்களோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு அண்ட் இந்த வருஷமும் ஃபேவரட் அம்மா பாசம் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு கார்த்திக் அவர்கள் மீரா கிருஷ்ணன் மேமுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கார்த்திகை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம அபிராமி மேம். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நீங்கள் செட்டில் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, எப்பவும் பிஸியாக இருப்பேன் அண்ட் சைலண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு எதனா ஆம்பிஷன் இருக்கா, இன்னும் அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளார நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாரு, இருக்கு என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இப்போது அது வந்து ட்ராக் மாதிரி சினிமாக்கு என்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சினிமாவில் இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நிறைய டாய்ஸ் காரு டாய்ஸ் பைக்கெல்லாம் வாங்கணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த செட்டில் இருந்தவங்க, அந்த அரங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிறாங்க. ஸோ கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சைல்டிஷாக இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக அவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்திலேயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா கிருஷ்ணன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்த்திக் அவர்கள் ஷெட்டில் நாங்கள் ஒரு சீன் ஆக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக எங்களால் சுத்தமாக ஆக்டிங்கே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவர் காமெடி பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பார். அவர் செட்டில் இருந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ மீன், அவர் இல்லைனாலும் கஷ்டம், அவர் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னா, எங்களால் எந்த ஒரு ஷாட்டையுமே சிங்கிள் ஷாட்டில் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அபிராமி மேம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் ரொம்பவே ஜாய்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள இன்னும் அந்த ஒரு சைல்டிங் பிஹேவியர் இருக்கு அப்படின்றத ரொம்ப கியூட்டாக சொல்லியிருக்காங்க நம்ம மீரா கிருஷ்ணன் மேம். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் ராஜ் அர்த்திகா இந்த பேரிங் இப்போ எல்லாராலையும் பெருமளவில் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஆக்டிங் தான் காரணம். ஸோ அவங்களோட ஆக்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீரா கிருஷ்ணன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் நானும் கார்த்திகோட ஃபேன் தான் அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம மீரா கிருஷ்ணன் மேம். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு கார்த்திக் ராஜ் அண்ட் தீபாவை எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் இந்த வருஷம் கார்த்திக் ராஜ் அண்ட் அர்த்திகாவுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம மீரா கிருஷ்ணன் மேமுக்கும் அம்மா பாசம் அவார்டு கிடைச்சது பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.